The dimension of the quantity 1 by epsilon 0 e squared divided by hc is. Four options are given. So the dimension of quantity 1 divided by epsilon 0 e squared by hc oda dimension enna அப்படினு நாம கண்டுபிடிக்கணும். Okay, so where E is the charge of electron, h is equal to Planck constant and c velocity of light. So epsilon 0ங்கிறது so நமக்கு வந்து the question la 1 upon epsilon 0 into e squared by hc. so இதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்ம்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் தான் இதனுடைய ஃபுல் என்டையர் டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸலான் 0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, எக்ஸலான் 0 இஸ் ஈக்குவல் டு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம இப்போது கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் இல்லைன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிட்வீன் டூ சார்ஜஸ். ஸோ q1 q2ங்கிறது ரெண்டு சார்ஜும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு இடையில வச்சுருக்காங்க. சரியா? ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் F is equal to 1 divided by 4 pi epsilon 0 q1 q2 by r squared. ஸோ இது ரெண்டு epsilon 0வை நம்ம ஃபைன் பண்ணலாம். இது ரெண்டு epsilon 0வை ஃபைன் பண்ணும்போது epsilon 0 இங்கே வந்துடும், F வந்து இங்கே கீழே போயிடும். ஸோ epsilon 0 is equal to 1 divided by 4 pi epsilon 0 q1 q2 by f r squared. ஓகே, ஸோ இங்கே அடுத்த ஸ்டெப்பில் 1 divided by 4 pi epsilon 0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கிடையாது. ஸோ epsilon 0 டைமென்ஷன் ஆஃப் epsilon 0 அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிறது டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்கிறது. ஓகே, ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் epsilon 0 is equal to q1 ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா q2 ஓட டைமென்ஷனல் டிவைடட் பை டைமென்ஷன் ஆஃப் f into dimension of r. So q1 q2ங்கிறது சார்ஜ். ஸோ சார்ஜோட டைமென்ஷன் சார்ஜ் is equal to current into time. ஓகே, ஸோ சார்ஜோட ஃபார்முலா q is equal to current into time. ஸோ q is equal to ampere into t. ஓகே, at. ஸோ சார்ஜுங்கிறது q1ம் வந்து சார்ஜ் தான், q2ம் வந்து சார்ஜ் தான். ஸோ q is equal to a into t. Force is equal to mass into acceleration. ஸோ மாஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கேபிட்டல் M, ஆக்சிலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT பவர். மாஸுக்கு வந்து மாஸோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் M. ஓகே, ஸோ ஆக்சிலரேஷனோட டைமென்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு LT பவர் -2. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன், தட் இஸ் ஈக்குவல் டு M இன்டூ LT பவர் -2. ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ். ஸோ ஆருங்கிறது லென்த், டிஸ்டன்ஸுக்கோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து லென்த்து L. ஸோ epsilon 0 is equal to q1 q2 by f r squared. q1ங்கிறது சார்ஜ், அதனுடைய டைமென்ஷன் வந்து at. q2ங்கிறது சார்ஜ், அதனுடைய டைமென்ஷன் வந்து at டிவைடட் பை ஃபோர்ஸோட டைமென்ஷன் நம்ம இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து இது. ஓகே, ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது is equal to mlt power -2 into r ஓட டைமென்ஷன் lt squared. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது a squared t squared, a வந்து ரெண்டு தடவை இருக்குது, a into a squared, t into t squared. நியூமரேட்டரில் a squared t squared டிவைடட் பை கீழே வந்து m into l into l squared is equal to l cube t power -2. ஸோ epsilon 0 is equal to இந்த m வந்து மேலே போயிடும். ஸோ இந்த m வந்து மேலே போகும்போது m power -1 ஆயிரும். இந்த m வந்து நியூமரேட்டரில் போயிடும். சரியா? ஸோ எல் கியூப் இருக்குது. ஸோ அது மேலே போகும்போது l பவர் -3 ஆயிரும். இந்த t பவர் -2 மேலே போகும்போது t ஸ்கொயர்ட் ஆயிரும். a ஸ்கொயர்டு ரிமைனிங் இருக்குது. ஸோ epsilon 0 is equal to m பவர் -1 l பவர் -3 t பவர் 4 a ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ இந்த epsilon 0வோட டைமென்ஷனல் ஃபார்முலா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். இது மட்டுமே தனியாக டைமென்ஷனல் ஃபார்முலான்னு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ டைமென்ஷன் ஆஃப் epsilon 0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் epsilon 0வோட டைமென்ஷன் வந்து m பவர் -1 l பவர் -3 t பவர் 4 a ஸ்கொயர்டு. ஓகே, நெக்ஸ்ட் h is equal to Planck கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Planck கான்ஸ்டன்ட் h is equal to mass into velocity into radius. ஸோ மாஸோட டைமென்ஷன் கேபிட்டல் M, வெலாசிட்டியோட டைமென்ஷன் LT பவர் -1, ரேடியஸோட டைமென்ஷன் வந்து ரேடியஸோட டைமென்ஷன் டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் ரெண்டும் ஒன்று தான். ஸோ எல் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா m into l ஸ்கொயர்டு t பவர் -1. ஓகே, ஸோ h பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா பிளாங்க்
Planck constant ஓட dimensional formula m L squared t power minus 1. Okay, so Planck constant ஓட dimensional formula. Next, velocity of light. So velocity na c is equal to L t power minus 1. Velocity ஓட dimension L t power minus 1. Okay, so இப்போ நமக்கு தெரியும் epsilon 0 ஓட epsilon 0ங்கிறது permittivity of free space. epsilon 0 ஓட dimension வந்து m power epsilon 0 ஓட ஃபார்முலா வந்து m power minus 1 L power minus 3 t power 4 a squared. ஓகே, ஸோ இங்கே தப்பாக இருக்குது, m power minus 1. ஓகே, ஸோ இது m கிடையாது, m power minus 1. ஓகே, m power minus 1 L power minus 3 t power 4 a squared. ஓகே, ங்கிறது charge is equal to at, hங்கிறது Planck constant, ml square t power minus 1, cங்கிறது velocity L t power minus 1. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுட்டா இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து ப்ராப்ளத்தை குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ epsilon 0 வேல்யூ, epsilon 0 வேல்யூ தெரியணும். epsilon 0, Planck constant h, Planck constant h ஓட வேல்யூ, velocity of light c ஓட வேல்யூ. ஓகே, ஸோ எல்லா ஃபார்முலாஸும் நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு தேவை 1 divided by epsilon 0 e squared h squared divided by 1 divided by epsilon 0 e squared by hc ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா தான் நமக்கு தேவை. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 divided by epsilon 0 வேல்யூ m power epsilon 0 வேல்யூ m power minus 1 L power minus 3 t power 4 a squared. ங்கிறது சார்ஜு. ஸோ சார்ஜோட டைமென்ஷனல் ஃபார்முலா at squared. hங்கிறது Planck constant, hங்கிறது Planck constant. ஸோ hோட டைமென்ஷன் ml square t power minus 1, c ஓட டைமென்ஷன் L t power minus 1. ஸோ நியூமரேட்டரில் சால்வ் பண்ணும்போது a squared t squared ஆயிரும். இங்கே வந்து m power minus 1 m. ஸோ m power minus 1 m. ஸோ is equal to m power minus 1, இங்கே m ஓட பவர் 1. ஸோ m power minus 1 plus 1. இங்கே l ஓட பவர் minus 3, இங்கே l ஓட பவர் 2, இங்கே l ஓட பவர் 2, இங்கே l ஓட பவர் 1. ஸோ l power minus 3 plus 2 plus 1, இங்கே உள்ள l ஓட பவர். ஸோ இங்கே t ஓட பவர் 4, இங்கே t ஓட பவர் 4, இங்கே t ஓட பவர் minus 1, இங்கே t ஓட பவர் minus 1. ஸோ t power minus 1 t power 4 minus 1, இங்கே 4, இங்கே minus 1, இங்கே minus 1. ஸோ t power 4 minus 1 minus 1. கீழே இங்கே a squared மட்டும்தான் இருக்குது ஏக்கு டினாமினேட்டரில். ஸோ a squared மட்டும்தான் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டா a squared t squared m power 0 ஆயிரும். L power minus 3 plus 2 plus 1. ஸோ L power 0 t power 4 minus 1 minus 1. ஸோ t squared a squared. ஓகே, ஸோ இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது இந்த t squared கேன்சல் ஆயிரும், இந்த a squared கேன்சல் ஆயிரும். இங்கே ஏற்கனவே m power 0 L power 0 தான் இருக்குது. ஸோ அதனுடைய ஆன்சர் m power 0 L power 0 t power 0 a power 0. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகே, ஸோ epsilon 0 டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Planck கான்ஸ்டன்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஏதாவது ஒரு இதை மாதிரி வேறு எக்ஸ்பிரஷனும் தருவாங்க. ஓகே, ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது கூட தந்து கேட்கலாம். ஓகே, இந்த மாடல் கொஸ்டின் தந்து டைமென்ஷன் ஆஃப் த குவான்டிட்டி கேட்கும்போது சால்வ் பண்ண தெரியணும். ஓகே.